ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களே பார்க்க சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம 5th மந்த் ப்ரெக்னென்சியில் அம்மா வீட்டிலேருந்து கொண்டுட்டு வர பலகாரம் அம்மா வீட்டிலேருந்து பலகாரம் கொண்டுட்டு வருவாங்கங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க 2 பேர் பாருங்கள் ஜாலியாக விளாண்டுருக்காங்க. இவர் வந்து நான் ஃபோன் எடுத்தாவே போதும் பயங்கரமாக போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். ஸோ ஒரு சைடு ஒரு மாதிரிங்க. ஸோ 5th மந்த்து வளகாப்பு ஃபங்க்ஷன் அப்படின்னே வந்து இதை சொல்லலாம். ஸோ ஒரு பக்கம் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா வீட்டிலேருந்து பலகாரம் வந்து போட்டு கொண்டுட்டு போய் கொடுப்பாங்கங்க. ஆனால் ஒரு சில பக்கம் வந்து 5th மந்த்லேயே 5 வகை சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்கன்னா, ஸோ ஒரு பக்கம் ஒரு மாதிரி மாறும். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வளையல் போட்டு உட்கார வச்சு வளையல் போட்டு விட்டு 5 வகை சாப்பாடு செஞ்சு கொண்டுட்டு வருதாங்க. நம்ம சைடு அது பழக்கம் இல்லாதங்காட்டி நாங்கள் வந்து வீட்டில் வந்து பலகாரம் போட்டு கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்கங்க. ஸோ இந்த பலகாரம் வந்து எங்கள் அக்காவும் எங்கள் ஆத்தாவும் தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டிலே வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப ஹெல்த்தியான முறையில் செஞ்சு கொண்டுட்டு வந்துருந்தாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மிக்சர் வந்து கடையில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நமக்கு வந்து ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எப்போவுமே வளையல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து ஈவனாகவும் ஒரு கையில் வந்து ஆடாகவும் இருக்கணுங்க. ஸோ 12 வளையல் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்கங்க. ஸோ இந்த கையில் வந்து 5, இந்த கையில் வந்து 7 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஒன்றில் வந்து அதிகமாக ஒன்றில் வந்து கம்மியாக போட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா உடையாமே இருந்துச்சு. 5th மந்த்லேயே வளையல் போட்டோம்னா குழந்தைக்கு வந்து அந்த ஹியரிங் சென்ஸ் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம சவுண்டு மூவ் ஆக அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா அது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து நம்ம போட்டாச்சுங்க. இந்த நலங்கு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் 3 பேர் 7 பேர் இதுவும் வந்து ஆட் நம்பர்ஸில் தாங்க ஸோ வைக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கேன். எனக்கு தெரியல ப்ரெக்னென்சியில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5th மந்தில் வந்து நான் நார்மலாக இருந்தேங்க. ஸோ எப்படி நார்மலாக எந்த மாதிரி இருப்பேனோ அந்த மாதிரி இருந்தேன். எனக்கு உண்டான வேலையை வந்து நான் செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு இருந்தேங்க. ஸோ எனக்கு பெருசாக அப்போ வந்து எந்த ஒரு சிம்டம்ஸும் எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ இது வந்து 5th மந்த் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ நான் வந்து இந்த டைம் இப்போ வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் ஒரு சில வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்ட்டு. ஆமாம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். உங்கள் ஊரில் வந்து இந்த 5th மந்த் ப்ரெக்னென்சியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து அதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த சைடு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து, கரூர் சைடு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து வளையல் போடுறது வந்து வழக்கம்னு சொன்னாங்க. இதுலேயே நிறைய சைடு இருக்குது. ஒருத்தவங்களோட பழக்கம் ஒரு மாதிரி இருக்குங்க. ப்ரெக்னென்சியில் நான் என்ன பண்ணேன், ஏதாச்சும் உங்களுக்கு பர்டிகுலராக டீட்டெயில்ஸ் வேணும், எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டேன், இல்லை எப்படி இருந்துச்சு, இல்லை சிம்டம்ஸ் பற்றி சொல்லணுமா, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் அது போடுறேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து எப்போ வீடியோ வரும்னு எனக்கு தெரியல. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா மந்த் வந்து பக்கத்தில் வந்துருச்சுங்க. ஸோ டெலிவரி டைம் கிட்டே வந்துருச்சு. அதனால் எனக்கு வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் பெருசாக என்னால் வந்து வீடியோ வந்து போட முடியல முன்ன மாதிரி. கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் போட முடியல. ஸோ அதனால் எப்படியாச்சும் வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக போட்டுறேங்க. ஒன்று டெலிவரிக்கு முன்னாடியே போடுறேன், இல்லை டெலிவரி ஆனதுக்கப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போடுறேன். அடுத்து வந்து வளகாப்பு வீடியோவும் நான் வந்து போட்டுருங்க. ஸோ வளகாப்பு வந்து எப்படி பண்ணுறோம் என்னங்கிறத வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். அதுவும் வந்து டெலிவரிக்கு முன்னாடி வருமா இல்லை பின்னாடி வருமா எனக்கு தெரியல. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன், அப்புறம் ஒரு வாரமாக போடல, அப்புறம் மறுபடியும் ஒரு 4-5 நாள் போட்டேன், அப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் போட முடியல. இதுக்கெலாம் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடியலைங்க. ஸோ அதுதான் வந்து ரீசனு, வேறு எதுவும் இல்லை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் போடுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.